தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பியூஷ் கோயல் தற்போது ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் பாஜக நிர்வாகி அமித் மால்வியா மீதான வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருந்தது. தற்போது பியூஷ் கோயல் அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். விவரம் என்ன? காயத்ரி, குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக சனாதனம் தர்மம் குறித்து ஒரு கருத்தினை மேடையில் பேசியிருந்த நிலையில அது நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. நிலையில் பாஜகவினுடைய தேசிய தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய அமித் மால்வியா இது தொடர்பாக ட்விட்டர்ல குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டிருந்த நிலையில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்த நிலையில் அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து இன்று குறிப்பாக தமிழகத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் குறிப்பாக சனாதனம் தர்மத்திற்கு எதிராக பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் எதிராக தொடர்ச்சியாக அது உடைத்தெறியப்படுகிறது என்பது குறித்து தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எனவே அதற்கு ஏற்றாற்போல் தற்போது நீதி வழங்கப்பட்டிருப்பதாக இந்த கருத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தொடர்பாக தற்போது மதுராந்தகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது குறிப்பாக உள்நோக்கத்துடன் திமுக அரசு பதிந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்து நீதி நிலைநாட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அதை ட்விட்டராகவும் பதிவு செய்திருக்கிறார். நன்றி வேல்முருகன், விவரங்களுக்காக.